பெண்களை போற்றும் தினமான இன்று மார்ச் 8, 2026 உலக மகளிர் தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளில் பெண்களின் தியாகம், துணிவு, திறமை, வெற்றியை கொண்டாடும் நாள். அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி உங்களோடு இணைந்து கொள்வது நான் உங்கள் வெற்றி செல்வன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நாள் ஒரு சாதாரண விழா நாள் மட்டும் கிடையாது. பெண்களின் தியாகம், துணிவு, உழைப்பு, வெற்றி மற்றும் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மதிக்கும் ஒரு நாளாகும். நம் அனைவரையும் சுமக்கும் இந்த பூமி தாயும் பெண், ஆகாய கங்கையும் பெண், காவேரி நதியும் நர்மதா நதியும் கோதாவரி நதியும் பெண்ணாக விளங்குகிறாள். பெண் என்றால் அன்பு மட்டும் கிடையாது. பெண் என்றால் சக்தி, பெண் என்றால் பொறுமை, பெண் என்றால் துணிவு, பெண் என்றால் வாழ்க்கையே. இன்றைய இந்த விழாவில் மகளிர் தின முக்கியத்துவத்தையும், பெண்களின் வாழ்க்கை பயணத்தையும், அவர்களின் சாதனைகளையும் மற்றும் பெண்களுக்கு நம்மால் செய்ய வேண்டிய மரியாதையையும் பற்றி சிறப்பாக பார்க்க போகிறோம். அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். பெண்கள் இல்லை என்றால் குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லை என்றால் சமூகம் இல்லை, சமூகம் இல்லை என்றால் நாடே இல்லை. ஒரு பெண் தன் வாழ்க்கையை உருவாக்குகிறாள், ஒரு பெண் தன் வாழ்க்கையை நடத்துகிறாள், ஒரு பெண் தன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாள். அவள் சமையலறையில் உழைக்கிறாள், அதே நேரத்தில் அலுவலகத்திலும் சாதிக்கிறாள். குழந்தைகளை வளர்க்கிறாள், அதே நேரத்தில் குடும்பத்தையும் நடத்துகிறாள். பெண் என்பவள் பல வேடங்களில் வாழ்கிறாள். நம்மோடு மகளாக, சகோதரியாக, மனைவியாக, அம்மாவாக, பாட்டியாக அவள் ஒவ்வொரு உறவிலும் ஒரு உலகத்தை காட்டுகிறாள். பெண்ணின் தியாகத்தை நம் வார்த்தைகளால் அளக்க முடியாது. ஒரு பெண் தன் கனவை தள்ளி வைத்து மற்றவர்களின் கனவுக்காக வாழ்கிறாள். ஒரு தாய் தன் சாப்பாட்டை குறைத்து குழந்தைகளை சாப்பிட வைக்கிறாள். ஒரு மனைவி தன் விருப்பத்தை மறந்து குடும்பத்தின் நிம்மதிக்காக வாழ்கிறாள். ஒரு பெண் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் வெளியில் சிரித்து காட்டுவாள். அவள் அழுதாலும் அதை யாரும் பார்க்கக்கூடாது என்று நினைப்பாள். அவளுடைய தியாகம்தான் இந்த உலகத்தை இன்னும் அழகாக்குகிறது. பெண் என்றால் தியாகம், பெண் என்றால் தாய்மை, பெண் என்றால் அன்பு. பெண் என்றால் பலவீனம் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் பெண் என்றால் மிக பெரிய வலிமை. அவள் உடைந்தாலும் மீண்டும் எழுவாள். அவள் தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்வாள். அவள்
சோர்ந்தாலும் நம்பிக்கையை விடமாட்டாள். பெண் என்பவள் ஒரு நதி போல. அவளுக்கு தடைகள் வந்தாலும் அவள் ஓடும் வழியை மாற்றி செல்லுவாள். ஆனால் ஓடுவதை நிறுத்த மாட்டாள். ஒரு பெண்ணின் மனதில் இருக்கும் தைரியம்தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்றச் செய்கிறது. ஒரு பெண் ஒருத்தி உறுதியாக முடிவு எடுத்தால் அவளால் முடியாது எதுவும் இல்லை. மகளிர் தினம் என்றால் வெறும் பூ கொடுத்து வாழ்த்துவது சொல்வது மட்டும் அல்ல, வெறும் ஸ்டேட்டஸ் பேசுவது மட்டும் அல்ல, ஒரு விழிப்புணர்வு நாள். பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு மரியாதை வேண்டும், பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண்களுக்கு வாய்ப்பு வேண்டும். ஒரு பெண்ணை மதிப்பது என்றால் அவளுடைய கனவையும் மதிப்பது. ஒரு பெண்ணை ஆதரிப்பது என்றால் அவளுடைய முயற்சியையும் வளர்ப்பது. நாம் ஒரு சமூகமாக வளர வேண்டும் என்றால் பெண்கள் உயர்த்தப்பட வேண்டும். பெண்கள் உயர்ந்தால்தான் நாடு உயர்வானதாக அடித்தளம் உருவாகும். இந்த உலகில் பெண்கள் சாதிக்காத துறையே இல்லை. அறிவியல், மருத்துவம், அரசியல், விளையாட்டு, கல்வி, காவல்துறை, இராணுவம், தொழில்நுட்பம், எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிக்கிறார்கள். உதாரணமாக கல்பனா சாவ்லா அவள் விண்வெளிக்கு சென்றாள். அவளுடைய கனவு இன்று பல பெண்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது. இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். ஒரு நாட்டை வழிநடத்தும் வலிமை பெண்ணிடம் இருக்கிறது என்பதை உலகுக்கு நிரூபித்தவர். மேரி கோம் குத்துச்சண்டை உலகில் பெண்களை சாதிக்க முடியும் என்று நிரூபித்தவர். பி.வி. சிந்து இந்தியாவின் பெரும் விளையாட்டுத் துறையில் பெண்களின் உயர்வை உலகம் முழுவதும் காட்டியவர். இந்த மாதிரி பல பெண்கள் இந்தியா நாட்டின் பெருமையை உயர்த்தியிருக்கிறார்கள். ஆனால் நம் வீட்டிலேயே ஒரு சாதித்த பெண் இருக்கிறாள். அவள்தான் நம் அம்மா. அம்மா தான் முதல் ஆசிரியை, முதல் வழிகாட்டி, முதல் கடவுள். பெண்கள் சாதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வாழ்விலும் சவால் அதிகம். சில இடங்களில் பெண்களுக்கு கல்வி கிடையாது. சில இடங்களில் பெண்களுக்கு கனவுகள் அடக்கப்படுகிறது. சில இடங்களில் அவர்களின் முயற்சி மதிக்கப்படாது. பெண் வேலைக்கு சென்றால் கேள்விகள், தனியாக நடந்தால் கேள்விகள், பெண் உயர்ந்தால் பொறாமை, பெண் பேசினால் விமர்சனம். ஆனால் இந்த எல்லா தடைகளையும் உடைத்து பெண் முன்னேறுகிறாள். அதனால்தான் மகளிர் தினம் முக்கியம். பெண்களை கொண்டாடப்படுவதோடு அவர்களை புரிந்து கொள்வதும் முக்கியம். அவர்களுக்கு நாம் முடிந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கப்படுவது நல்ல மனிதனின் அடையாளம். ஒரு பெண்ணை குறைத்து பேசாதீர்கள். அவளுடைய கனவை தடுக்காதீர்கள். அவளுடைய சம வாய்ப்பை கொடுங்கள். அவளுக்கு ஆதரியுங்கள். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அவளுக்கு சுதந்திரம் கொடுங்கள். அவளுடைய நம்பிக்கையை கொடுங்கள். பெண்களை நாம் பாராட்டும் போது அவளின் வாழ்க்கை மட்டும் மாறாது, ஒரு தலைமுறையே மாறும். இன்று இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம். பெண்களை மதிப்போம். பெண்களின் கனவுகளை ஆதரிப்போம். பெண்களின் உழைப்பை பாராட்டுவோம். பெண்களின் சக்தியை கொண்டாடுவோம். பெண்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அவள் சிரிப்பில் சந்தோஷம், அவள் கண்ணீரில் தியாகம், அவள் உழைப்பில் வளர்ச்சி, அவள் வெற்றியில் உலகத்தின் பெருமை அடங்கியுள்ளது என்பதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பெண்கள்தான் அன்பின் உருவம், துணிவின் வடிவம், வாழ்க்கையின் அர்த்தம். அனைத்து மகளிருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி, இங்கு நடக்கும் உலக மகளிர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை பற்றி இனி விரிவாக பார்ப்போம். வாருங்கள்.
வெற்றிவேல் யூடியூப் சேனலில் எனது விரிவுரை புதியது என்பதால் இதிலுள்ள பிழைகளை பொறுத்து கொண்டு இந்த வீடியோக்களுக்கு லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து எனது யூடியூப் சேனலை ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை காண வீடியோக்குள்ளே போலாம் வாங்க. ஜாயின் பண்ணிக்கோ. ஓ கம்பெனி கூட போ. ஓ சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. Smile. Everybody is lovely. Nothing in the पल पल दिल के पास तुम रहती हो. आजा आजा परागिला बा परागिला बा పర్వాలేదు బా బాబా లేదు లేదు ಲಕ್ಷ್ಮಣೇ ಬಾ ಹಾಂ ಹಾಡು ಇಲ್ಲ ಅವನು ಕೆಳಕ್ಕೆ ಹಾಂ ಪಲ್ ಪಲ್ ದಿಲ್ के पास तुम रहती हो जीवन मीठी प्यास ये कहती है हर शाम आंखों में एक ऐसा सपने है
बेगाने होकर भी क्यों लगते अपने हैं। मैं सोच में रहता हूँ, डर डर के कहता हूँ, पल पल दिल के पास तुम रहती हो। Clap for them. Now Deepu is gonna sing a Telugu song for us. लिरिक्स नहीं आ रहा था। Start. It's okay. Poem. లేదు ఏమన్నా పట్టుకోండి నేను నా కైండ్లో చెప్తాను. Come on, start. Sing Twinkle Twinkle. Twinkle Twinkle. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up so high, like a diamond in the sky. Yay! Thank you. Who was there for penalty with her? You were there with her. Come. No, no clap. No, we don't want audience. We want you to dance. Come. We'll move on to the other game, that is musical chair. And I don't want anybody sitting there and warming the chairs. I want everybody to get up and participate. Okay? बहुत सीट गरम कर ली आपने, अभी आ जाओ. Yes. एक गेम खेल लेते फटाफट. 9 बजे तक चलेगा ना खाना, क्योंकि सब लोगों को म्यूजिकल चेयर्स खेलना है, बहुत लोगों को खेलना है. इधर ही लगा दे. Go get chairs fast. ओके, मैंने ऑलरेडी बोल दिया सीट गरम नहीं करने, अपने अपने सीट्स दे दो. Louder, hi everybody. More louder. Pick your right hand. Pick your right hand. Pick your right hand. Sorry. Okay, clap everybody. Show me some thumkas. Come on, everybody. Wave. Okay, now listen to me. I'm explaining you all the game, okay? Okay, kids. Come here. Okay. So,
Okay, I'll explain in Hindi and English because these are only the languages that I know. Okay? No, you'll teach me na later. Yeah. So, the music will be on. You all will move around the chairs. There are 2 chairs in the corner which you all will not use to sit. Okay? These chairs. On this chair and the last chair there. You all will not sit on that. You all will move around those chairs, but you will not sit. Okay? If I am here, I will not go and sit over here. Okay? I have to sit this side only. And if I am there, you will not come here and sit. Okay? While you are moving, the music is on. I am here. And the music stops. I will not go and sit here. Okay? समझा? चलो. हाँ. Phone. म्यूजिक. बैठोगे वाले कॉर्नर पर, वो वाले कॉर्नर पे नहीं बैठोगे. अगर यहाँ पर हो वहाँ पे जाके नहीं बैठोगे. ठीक है? जो सामने हो उस पर ही बैठोगे. हाँ. स्टार्ट. இந்த சிறப்பு பெண்கள் தின விழாவை முன்னிட்டு நமது குடும்பங்களில் இருக்கும் குழந்தை செல்வங்களின் நடன நிகழ்ச்சியும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் அவர்களுக்கான போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அதே போலவே நம் குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிகள், சகோதரிகள், தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து ஆடி பாடி மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இதை நம் குடும்பத்தோடு காண்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அதே போலவே டாஸ்க் எனும் முறையில் அனைத்து பெண்களுக்கும் சில விளையாட்டுகள் பரிமாறி கொடுக்கப்பட்டது. அதே போலவே நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் நடன நிகழ்ச்சிகளும் பாடல் நிகழ்ச்சிகளும் ஆடல் நிகழ்ச்சிகளும் அவரவர் திறமைக்கேற்றால் போல் செய்து அனைவரையும் மகிழ்வித்தனர். அவரவர் திறமைகளை வெளியில் கொண்டு வந்து சுதந்திரமாக, இனிமையாக, மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அதை பார்ப்பதற்கு நமக்கும் இன்னும் மகிழ்ச்சியாக உள்ளது. இவர்களை இன்னும் இதை போல் ஆனந்தமாக, சுதந்திரமாக, இன்பமாக அவர்களை வாழ விட வேண்டும் என்ற எண்ணம் நாம் இதை காணும் ஒவ்வொருவருக்கும் தோன்றும். இந்த உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சியானது இங்கே பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2 எனும் இடத்தில் அபிலஸ் 2 எனும் அப்பார்ட்மெண்ட்டில் சுமார் 100 குடும்பங்களுக்கு மேல் வசிக்கிறார்கள். அங்குள்ள அனைத்து குடும்பத்தில் உள்ள தாய்மார்களும் இதில் பங்கேற்று மகிழ்ச்சியாக கொண்டாடும் நிகழ்வைத்தான் நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். Come for the Children's Day. You will take us? There's no time now. No. Okay, what's your name? Surekha. Okay, for the musical chair, we have winner Surekha. So clap for everybody. आजा देसी गा देसी அந்த நானும் எனது குடும்பம் ஒரு அங்கமாக திகழ்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பங்கேற்ற சிறப்பு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதே போலவே அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி இந்த மகளிர் தினத்தை ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடினார்கள்.
மற்ற அனைவருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் அதாவது வரவேற்பு பானம் கொடுக்கப்பட்டது. இறுதியில் சிற்றுண்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொண்டு மிக உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை காணும் ஒவ்வொருவருக்கும் பெண்ணை தாய்மார்களை இதை போலவே சுதந்திரமாக விட்டு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கும், வரவேண்டும் என்பதை கூறி எனக்கு இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் பங்களித்த அனைத்து மகளிருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். Last line. Okay, आप सब लोग खा रहे हैं तब तक मेरा सुन लो, मेरी लास्ट लाइन बची है. Okay, तो आज वुमेन्स डे एंड आई थिंक वी ऑल डिजर्व अ 3 cheers. So मैं हिप हिप बोलूंगी, आप हुर्रे बोलोगे, ठीक है? हिप 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 हिप. Thank you. I hope you all enjoyed. And do you all know my name? Yes or no? Okay, so I'm Lavina. I hope you all enjoyed and I'm signing for the day. Thank you. Thank you for you also.